ஈரான் அவங்களோட கரம்ஷார்னு சொல்லக்கூடிய ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை நேற்று சோதனை பண்ணியிருந்தாங்க. 2023ல இந்த ஏவுகணை பத்தி ஒரு அறிவிப்பு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப டெட்லியஸ்டான ஒரு மிசைலா ஈரானோட ஆர்சனல்ல பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. காரணம் இதோட தொலைவு 2000 கிலோமீட்டர்களுக்கு அதிகம். சவுதி அரேபியா, இஸ்ரேல், இன்னும் சில நாடுகள் இந்த ஈரானுக்கு யாரெல்லாம் எதிரா நிற்கிறாங்களோ அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையா இது பார்க்கப்படுது. அப்படி இருக்கப்போ இந்த கரம்ஷார்ல ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் இருக்கு. 1, 2, 3. இப்போ லேட்டஸ்டா டெஸ்ட் பண்ணியிருக்கிறது கரம்ஷார் 4. இந்த ஏவுகணையை சோதனை பண்ணது மட்டும் இல்லாம இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட அத்தனை வான் பாதுகாப்பு கவசங்களையும், ஏன்னா ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள்ல இஸ்ரேலோட ரேடார் சிஸ்டமும் அமெரிக்காவோட ரேடார் சிஸ்டமும் இருக்கு. இது எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிட்டு எங்களால எதிரிகளுக்கு பதில் கொடுக்க முடியும்னு ஒரு கிளைமையும் ஈரான் வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அதுலயும் ஒரு குறிப்பான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜி ஈரானுக்கு வரதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வடகொரியாவோட அதிபர். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பார்த்தலாம். நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அந்த ஒரு பலம்ன்றது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் கிட்ட கிடையாது. ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே அவங்களோட ஏர்ஃபோர்ஸை பலப்படுத்தி வச்சிருக்கப்போ ஈரான் அவங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பலப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதுக்கு முழு காரணமும் மேற்குலக நாடுகள்னாலும் போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் தான். ஏன்னா ஒரு நாடு தன்னோட ராணுவ பலத்தை அதிகரிக்கணும்னா அவங்க கிட்ட ப்ராப்பரான ஒரு பொருளாதாரம் இருக்கணும். அதே மாதிரி மற்ற நாடுகள் கிட்ட இருந்து அவங்கள ஆயுதங்களை இம்போர்ட் பண்ண விடணும், அதாவது இறக்குமதி பண்ண வைக்கணும். ஆனா ஈரான் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் அவங்களுக்கு இது எல்லா ஆக்சஸையுமே தடுக்குது. அவங்களால மற்ற நாடுகள் கிட்ட வியாபாரம் பண்ண முடியாது, மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதமும் வாங்க முடியாது. அப்படி இருக்கப்போ இருக்கிறதுலயே ரொம்ப சுலபமான ஒரு தொழில்நுட்பமா இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குற தொழில்நுட்பத்துல ஈரான் ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. இந்த நிலைமையில தான் 2000வது ஆண்டுகளோட தொடக்கத்துல வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்தாகுது. வடகொரியா ஏன்னா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ண போறான்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவா வடகொரியா செயல்பட்டு இருக்காங்க. சோவியத் யூனியன்ல இருந்தும் இந்த பக்கம் சீனாவில இருந்து வரக்கூடிய நிறைய ஆயுதங்கள்ல ஈரானுக்கு அனுப்பி உதவிகள் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரு நீட்சியா வடகொரியாவோட ரொம்ப ஒரு முக்கியமான பாலிஸ்டிக் ஏவுகணை, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலா இருக்கக்கூடிய ஹுவாசாங் 20 சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை ஈரானுக்கு தொழில்நுட்பத்தோட சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்குள்ள என்ன ஒரு கோட் நேம்ல அறியப்படுதுன்னா BM-25. அண்ட் வடகொரியாவோட அந்த ஒரு ஏவுகணை 3500 கிலோமீட்டர்ல இருந்து 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ரேஞ்சோட இதாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ அந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை வாங்கின ஈரான் ஏற்கனவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல் ப்ராஜெக்டோட சேர்ந்து கராம்ஷார்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தோட பேரை வச்சு இந்த ஒரு மிசைலை உருவாக்க ஒரு திட்டத்துல இறங்குறாங்க. இந்த கராம்ஷார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நகரத்துல தான் இந்த மிசைலோட முதல் தகவல்களும் வெளியிடப்படுது. அப்போதைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்னால. இந்த நகரத்தோட பேரை இவங்க வச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், ஈரான் ஈராக் யுத்தம் நடந்தப்போ ஈராக் கிட்ட இருந்து ரொம்ப போராடி இந்த ஒரு பகுதியை ஈரான் மீட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மிசைல் எப்படி ஈரான் கிட்ட வந்துருச்சு, அந்த மிசைல் கூட பேர் காரணத்தை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ டெக்னிக்கலா சில தகவல்களை பார்க்கணும்னா, ஈரான் கிட்ட இருக்கிறதுல ஒன் ஆஃப் த ஒரு சுப்பீரியர் பவர்டு பாலிஸ்டிக் மிசைல்னு இதை சொல்லலாம். ஏன்னா இதோட ரேஞ்ச் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களும் இந்த ஏவுகணை இந்த அளவுக்கு ரொம்ப டெட்லிஸ்டா மாத்துது. இப்போ பொதுவாக ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குன்னா இன்னைக்கு மாடர்ன் டே டெக்னாலஜில அதை நம்மளால ரெண்டா பிரிக்க முடியும். ஒன்னு ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல், இன்னொன்னு MIRV ஆர் MERV வார்ஹெட் எக்யூப்ட் பாலிஸ்டிக் மிசைல். அதாவது ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய அந்த கிளைட் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப ரஷ்யாவோட ஆவங்கார்ட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இப்ப ஈரான் கிட்ட பார்த்தோன்னா ஃபட்டான் சொல்லக்கூடிய ஒரு பேர்ல இதே HGV ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் கொண்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கு. அதை ஹைப்பர்சானிக் பாலிஸ்டிக் மிசைல் அவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இது MARV தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு ஏவுகணைன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த சோதனைகள் எல்லாம் இவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நேர் எதிராக இருந்துட்டு இருக்கு. 2016ல முதல் முறையா இந்த ஏவுகணையை சோதனை பண்றாங்க. கரம்ஷார் சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை சோதனை பண்றாங்க. 1, 2 ஆகிய ஏவுகணைகள் வெற்றிகரமா இந்த இடத்துல படைகள்ல சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா கரம்ஷார் 3 சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை முதல் 3 சோதனைகள்ல தோல்வி அடையுது. கொஞ்ச நேரம் வானத்துல பறந்ததுக்கு அப்புறமா திடீர்னு வெடிச்சு சதுருது. அதுக்கப்புறமா இதுல வேற ஒரு தொழில்நுட்பத்தை மாத்த போறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது மெனுவரபிள் ரீஎன்ட்ரி வார்ஹெட். ஒரு ஏவுகணையில 2 வார்ஹெட்டை வச்சு அது குறிப்பிட்ட ஒரு தொலைவுக்கு அப்புறமா கிளைட் பண்ணணுன்றதுக்காக இந்த மிசைலை ரீடிசைன் பண்றாங்க. அதோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து சாலிட் ஃபியூல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ அதோட சைஸை இன்னும் குறைக்கிறாங்க. ஸோ 3000 கிலோமீட்டர்களுக்கு மேலே இருந்த அந்த டிசைன் 2000 கிலோமீட்டர்களில் சுருக்கப்படுது. இப்படி சுருக்கப்பட்டதுக்கு அப்புறமா 4வது சோதனையில் இந்த ஏவுகணை வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுது. அவங்க குறிவச்ச இலக்கை ரொம்ப துல்லியமாக போய் தாக்குனதா ஈரானோட செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏன்பா இந்த மிசைல் ரொம்ப டெட்லியஸ்ட்னு கேட்டனா, நார்மலா
ஒவ்வொரு வார்ஹெட்லயும், அதாவது இந்த மிசைல்ல 2 வார்ஹெட்ஸ் மேக்ஸிமம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் வார்ஹெட்டா இருந்தா 1800 கிலோகிராமுக்கும் அதிகம் உடைய எடை பொருளை இதுல வார்ஹெட்டா கொடுக்க முடியும். அதுவே 2 வார்ஹெட்டா இருக்க மாதிரி இருந்தா ஒவ்வொரு வார்ஹெட்லயும் 800 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை இந்த இடத்துல கொண்டு போய் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதோட வார்ஹெட்டோட மேக்ஸிமம் ஸ்பீடுன்றது ஒரு மேக்ஸ் 17+, அதாவது ஒரு 20,000 கிலோமீட்டருக்கு மேல ஆவரேஜா மணிக்கு 20,000 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய ஒரு வார்ஹெட்ஸ் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. சரி, ஓகேப்பா. இப்போ ஈரான் கிட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துருச்சு. அவங்க நேத்து இந்த கரம்ஷர் 4ன்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை திரும்பவும் சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய செய்தி ஊடகங்கள்ல இது எப்படி செய்தியா வந்திருக்குன்னா, இப்போதான் புதுசா இந்த ஏவுகணையை கொண்டு வந்து படைகள்ல சேர்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஏற்கனவே இவங்களோட படைகள்ல சேர்க்கப்பட்ட ஒரு ஏவுகணை. அதை திரும்பவும் சோதனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைலை இந்த இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. இது ஏன் ரொம்ப டெட்லியஸ்ட் ஆனது? இஸ்ரேல் எதுக்கு இந்த ஏவுகணை கிட்ட இருந்து கேர்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா, இதோட ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்ச் அண்ட் ஒரு மிசைலோட விலையே வெறும் 8 மில்லியன் தான். நம்ம ஒரே ஒரு பிரம்மோஸ் மிசைலோட விலை என்னன்றது நமக்கு தெரியும். ஆனா ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை, அதுவும் இந்த அளவுக்கு டெட்லியஸ்டான வார்ஹெட், இந்த அளவுக்கு விலை கம்மியா இருக்கின்றப்போ ஈரான் அதிகப்படியா ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல அவங்களால இது உருவாக்க முடியும். ஏன்னா இதுக்கான ரிசோர்சஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு. இப்போ ரீசெண்டா ரஷ்யா கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் ஏகப்பட்ட கார்கோ விமானங்கள்ல டன் கணக்கிலான பொருட்கள் ஆயுதங்களா கூட இருக்கலாம். அது இந்த இடத்துல வந்துட்டு இருக்கின்றப்போ இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட ஸ்ட்ராட்டஜியை மாத்துறதுக்கு ஒரு வழிவகையை உருவாக்கும். ஆனா அது மட்டும் இல்ல, இதுவுமே ஏகப்பட்ட டிஃபென்சஸை இந்த இடத்துல தாண்டி போகணும். நம்மலாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஈரான்ல இருந்து ஒரு பாலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணிட்டோம்னு வைங்க, அது ஒரு 20 நிமிஷம் இல்ல மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இஸ்ரேல்ல லேண்ட் ஆகிடும். இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட ட்ராஜெக்டரி, அதோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இவ்வளவுதான் டைம். அது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 13ல இருந்து 14 லேயர் ஆஃப் டிஃபென்ஸை ஒவ்வொரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் தாண்டி ஆகணும். அதையெல்லாம் தாண்டினாதான் அந்த கடைசி செட் ஆஃப் டிஃபென்ஸை உடச்சிக்கிட்டு இது போயிட்டு எனிமியோட டெரிட்டரியில, எதிரிகளோட நிலைகள்ல இறங்க முடியும். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்போ வெஸ்டர்ன் ஈரான்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மலைகள்ல இருந்து இந்த கரம்ஷர் 4 ஏவுகணையானது லான்ச் பண்ணப்படுதுன்னு வைங்க. அதை முதல்ல பிக் பண்ண போறது பக்கத்துல பெர்ஷியன் கல்ஃப்லயும் சவுதி அரேபியாவோட நிலப்பரப்பிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவோட ரேடார்ஸ். இது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ரேடார் அசர்பைஜான்ல இருக்கு. துர்க்மெனிஸ்தான்ல இஸ்ரேலோட ரேடார் இருக்கு. ஈராக்ல அமெரிக்காவோட பேசஸ் இருக்கு. அங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார்ஸ் இருக்கு. இதை தாண்டி சிரியாவில் அமெரிக்கன் பேசஸ் இருக்கு. அங்கேயும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரேடார் இருக்கு. சவுதி அரேபியாவில் அமெரிக்காவோட ரேடார் இருக்கு. குவைத்துல அமெரிக்காவோட ரேடார் இருக்கு. யுஏஇல அமெரிக்காவோட மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் அமெரிக்காவோட ரேடார் இருக்கு. பஹ்ரைன்ல அமெரிக்காவோட ரேடார் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓமன்ல பிரிட்டனுக்கு சொந்தமான ஏர்லி வார்னிங் ரேடார்ஸ் ஆனது இருக்கு. துருக்கியில நாட்டோவோட ரேடார் இருக்கு. ஜார்டன்ல அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஜார்டன், இஸ்ரேல், பிரிட்டனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஜார்டன் மற்றும் இஸ்ரேலோட வான்பரப்புல பறந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பிரான்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸும் அமெரிக்காவோட கெரியர் ஸ்ட்ரைக் குரூப்பும் இந்த ஈரானை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை பகுதிகளில் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட கவரேஜ்ன்றது ஈரானை சுத்தி இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துலயும் இருந்து தப்பி பிழைக்கக்கூடிய அந்த ஏவுகணை இஸ்ரேலோட ஏர்ஸ்பேஸ்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா உலகத்தோட ரொம்பவும் பவர்ஃபுல்லான அமெரிக்காவோட TPY-2 ரேடார் சிஸ்டமோட அந்த ஒரு கவரேஜ்ல இருந்து தப்பிச்சாகணும். இதையும் தாண்டி முடிச்சதுக்கு அப்புறமா வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கக்கூடிய தாட் இன்டர்செப்டார்ல இருந்து தப்பிச்சாகணும். அதையும் தாண்டி Arrow 1, Arrow 2, டேவிட் ஸ்லிங், கடைசி அயன்டோம் இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. ஸோ டேவிட் ஸ்லிங் இந்த Arrow 1, Arrow 2 வரைக்கும் இது எல்லாத்தையும் தாண்டினாதான் ஈரானோட ஒரு மிசைல்னால இஸ்ரேலுக்குள்ள இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. ஏற்கனவே இந்த அத்தனை தடைகளையும் தாண்டி 50க்கும் அதிகமான ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஈரான் ஒரு 100 ஏவுகணைகளை ஃபயர் பண்றாங்கன்னா அதுல மினிமம் 30ல இருந்து 40 ஏவுகணைகளாவது இந்த இடத்துல கீழே விழுந்து இஸ்ரேல்ல இம்பாக்டை ஏற்படுத்திடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஏவுகணைக்கு 2 வார்ஹெட் இருக்கு, அதுவும் ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல இந்த அளவுக்கு வேகமா வந்துட்டு இருக்கின்றப்போ இஸ்ரேலுக்கு இந்த ஒவ்வொரு மிசைல் ஈரானோட ஆர்சனல்ல சேரப்பவும் அது ஒரு தலைவலியா தான் மாறும். ஸோ அமெரிக்காவோட ரேடார் டெக்னாலஜி வெர்சஸ் ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் பவர்னு வரப்போ அமெரிக்கன் ரேடார்ஸையும் சரி, அமெரிக்காவோட இன்டர்செப்டார்ஸையும் சரி, ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஓவர் ஷேட் பண்ணி வெளியில போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கவுண்ட் இவங்க கிட்ட இருக்கு. நல்லா நினைச்சு பாருங்க, 8 மில்லியன் விலை இருக்கக்கூடிய ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்றதுக்கு நீங்க மினிமம் ஒரு 3ல இருந்து 4 பாலிஸ்டிக் இன்டர்செப்டர்ஸை ஃபயர் பண்ணி ஆகணும். அதில் ஒவ்வொரு மிசைலோட விலையுமே இது காஸ்ட்டு கிட்ட வந்துடும், இல்லை இதை விட இன்னும் அதிகமாக கூட இருக்கும். அப்போ நீங்கள் 4 மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறீங்கன்னா தான் அதோட ப்ராபபிலிட்டி 1 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல காஸ்ட்டும் அதிகமாகும், அதே நேரத்தில் அதுக்கான ஏவுகணைகளும் இந்த இடத்துல ட்ரைன் பண்ணப்படும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஈரானோட பாலிஸ்டிக் மிசைலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரானோட கரம்ஷர் 4 ஏவுகணை அந்த பிராந்தியத்தில் ஒன் ஆஃப் த ஒரு டெட்லியஸ்ட் மிசைல். இஸ்ரேல் கிட்டே பாலிஸ்டிக் மிசைல்ஸோட பவர் இருக்கு, ஆனா ஈரான் கிட்ட இருக்க அளவுக்கு குவான்டிட்டி இஸ்ரேல் கிட்ட கிடையாது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அதோட விடுபடுறது உங்களா இருக்கு.